கதிர் சரவணன்கிட்ட கேட்குறாரு, "என்னண்ணே உனக்கு அண்ணிய புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆ" அப்படின்னு சொல்லிட்டாரு. "ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து வராங்க. எல்லாருமே வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்றாங்க சாப்பிடறதுக்கு. அப்ப கரெக்ட்டா பாண்டியனும் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டோனே ஃபோன் அடிக்குது சரவணனுக்கு. எடுத்து பேசுறாரு. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க பேசுறாங்க. நான் வந்து பொண்ணோட அம்மா பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா கிட்ட தரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு. இல்ல, இல்ல. உங்ககிட்ட தான் பேசணும். என் பொண்ணு உங்ககிட்ட பேசுறாளா? நீங்க பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன? எங்க போறேன்ன? கொஞ்சம் தள்ளி போய் பேச போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. "எங்கேயும் போகக்கூடாது. எங்க எதிர்க்க தான் நீங்க பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிள்லயே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அப்படியே பேசுறாங்க. "நான் தங்கமயில் பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க சரவணன் கிட்ட. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?" "ஆ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி, உங்கள நான் மாமான்னு கூப்பிடு, மாமான்னு கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. அத கேட்டோனே தங்கமயில் சொல்றாங்க, "இல்ல, உங்கள நான் உரிமையோட மாமான்னு கூப்பிடலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே சரவணன் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இது எல்லாருமே கேட்டுட்டாங்க. கேட்டுட்டோனே, "என்ன மாமா, மாமாவாமே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. "ஏய் என்ன கிண்டல் பண்ணாதீங்க விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. "எங்கண்ணா போற? எங்கேயுமே போகக்கூடாது. இங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு அப்புறமா போ" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் சாப்பிடுறா விடுடா. ஏன்டா அவன போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுக்கே இவ்ளோ நாளா கல்யாணம் ஆகாம இப்பதான் ஏதோ அமைஞ்சிருக்கு. விடு. அவன் சந்தோஷமா இருக்கட்டும். எதுக்காக நீங்கலாம் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "என்ன கிண்டல் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. எதுவும் பேசாதீங்க நீ" அப்படி சொல்றாங்க. "என்ன ரொம்ப வெட்கம் தெரியுது?" "ஐய்யய்யோ! அப்பப்பா! இதெல்லாம் பார்க்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து பாண்டியன் பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு. "சரி, சரி சாப்பாடு போடு கோமதி" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. சாப்பாடு போடுறாங்க. சந்தோஷமா எல்லாருமே சாப்பிடுறாங்க. அப்படியே சரவணன பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. சரவணன் ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு. சாப்பிட்டு அங்கருந்து எழுந்து போறாரு. "டேய் ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க பாவம் அவன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "சரிம்மா நாங்க கிண்டல் பண்ண மாட்டோம்" அப்படின்னு கதிர்